வணக்கம். இப்படியும் சில தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள், மனிதர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அதெல்லாம் இப்பயும் கவனப்படுத்த வேண்டிய தேவையா இருக்கு. ஏன்னா நம்ம அனுதினமும் அரசியல் சூழலை பார்த்துட்டே இருக்கும். திரைமறைவு பேரங்கள், தன்னோட சட்ட பாக்கெட்ல தலைவர்கள் புகைப்படத்தை மாத்திக்கிற மாதிரி கொள்கைகளை மாத்திக்கிறாங்க, எல்லாவற்றையும் சமரம் செஞ்சுக்கிறாங்க தன்னுடைய சுயநலத்துக்காக, பதவியின் பொருட்டு, அதிகார ஆசையினால். அந்த சூழல்ல நாம் இந்த மாதிரியான தலைவர்களை பத்தி பேச வேண்டியதாகவும் தெரிஞ்சுக்க வேண்டியதாகவும் இருக்கு. 1946 ஆங்கிலேயர் அரசாட்சி நடக்குது. அடுத்த வருடம் இவங்க சுதந்திரம் கொடுத்தாகணும் அப்படிங்கிற முடிவுல நம்மள்ட்ட அதிகாரத்தை கைமாற்றிட்டு இருக்காங்க. சென்னை மாகாணத்தில் தேர்தல் வருது. அப்ப அதுக்கு முதல்வர் பதவிக்கு போட்டிடுறவங்க தான் டி பிரகாசமும் முத்துரங்க முதலியாரும். அந்த சூழல்ல ஈரோடுல நின்று ஜெயிச்சவர் தான் ஈஸ்வரன் அவர்கள். அவர் போட்டிடுறதுக்கு ஆளே இல்லாம அந்த மக்களால் ஜெயிக்க வைக்கப்பட்டவர். அந்த மக்கள் அவர் மேல வச்சிருந்த நம்பிக்கையும் அன்பும் தான் அதுக்கு காரணம். அந்த சூழல்ல டி பிரகாசம் ஈஸ்வரனுடைய ஆதரவு தேடி அவர் இடத்துக்கு போறாரு. பேசும்போது ஒரு கோரிக்கை வைக்கிறார். கோரிக்கைன்னு சொன்ன உடனே பிரகாசம் மனதளவில் நினைக்கிறாரு, சரி அமைச்சர் பொறுப்போ இல்லாட்டி ஏதோ பதவியோ வேற ஏதோ ஒன்று கேட்க போறாரு அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தோன்னா அவர் கவனப்படுத்தினது, என்னுடைய மக்களுக்கு ஒரு அணை வேணும். ஈரோடு பகுதியில் பல ஆறுகள் இருந்தாலும் எங்களுக்கு பவானியில ஒரு அணைக்கட்டு அவசியம் தேவைப்படுது, எங்க மக்களுக்கு தேவை அப்படிங்கிறாரு. இதை கேட்டோடனே அவர் உள்ளூர பூரிச்சு போயிடறாரு. தனக்குன்னு கேட்காம மக்களுக்காக கேட்க கிடையாது அப்படின்னு. அதனால ஆதரவு வாங்குறாரு. அந்த வருடம் முழுக்க டி பிரகாசம் சென்னை மாகாண முதல்வராக இருக்காரு. அடுத்த ஒரு வருடம் முடிஞ்சோடனே திரும்ப அந்த ஆதரவை நிரூபிச்சா மட்டும்தான் முதல்வராக தொட முடியும். அந்த காலங்கள்ல அப்படி. அந்த சூழல்ல பார்த்தோன்னா அந்த வேலை நடக்கல அப்படிங்கிற அதிருப்தியில ஈஸ்வரன் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா கடிதத்தை எழுதி கொடுக்குறாரு. தன்னால தன் மக்களுக்கு எது நல்லது செய்யல அதை ஏற்க அந்த பதவி அப்படிங்கிற அடிப்படையில். இது தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட பதவிக்கு ஆபத்து வந்துருமே அப்படிங்கிற பயத்துல டி பிரகாசம் உடனே ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தொடர்பு கொண்டு அவரை சமரசம் செய்ய சொல்றாரு. ராஜினாமா திரும்ப பெற சொல்றாரு. நீங்க பவானி அணைக்கட்டு எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்களே தெரியலே. எல்லா அரசியல்வாதிகளும் எல்லா காலகட்டத்திலையும் சில சமயம் அதிகாரத்தில் இருக்கும்போது காலப்போக்கில் கொடுத்த வாக்குறுதியை மறக்கிறதானே. அந்த சூழல் அப்படி ஏதோ இருந்திருக்கு, அவங்க மறந்துருக்காங்க. அப்புறம் நெருக்கடி கொடுத்து ஒவ்வொருத்தரும் அந்த அணைக்கட்டு உடனே வரல. அடுத்து ஓமந்தூரார், காமராஜர், ராஜாஜின்னு அடுத்தடுத்த முதல்வர் வந்தாங்க. ஆனா விடாம போராடி நினைவுபடுத்தி அந்த மக்களுக்காக அணைக்கட்டு கொண்டு வந்தவர் தான், பவானி அணைக்கட்டு கொண்டு வந்தவர் தான் ஈரோடு ஈஸ்வரன். எப்படியெல்லாம் இருந்திருக்காங்க. ஆனா அவர் இறக்கும்போது மிகப்பெரிய கொடிய வறுமையில தான் இருந்திருக்காரு. ஆனா இப்ப நடக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு கேலி பண்றதா இல்ல நம்மை நாமளே நொந்து கொள்றதா அப்படிங்கிற சூழல் தான் நினைவு பெறுது. நன்றி.